நான் இப்ப சொல்ல போற விலங்கு அழிவினை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இந்த உலகத்துல தோன்றிய உயிரினங்கள் அனைத்தும் பல்வேறு மாற்றங்களை அடைஞ்சிருக்கு. ஆனா சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக அதிக மாற்றம் அடையாமல் வாழும் உயிரினம் அப்படின்னா அது காண்டாமிருகம் தான். காண்டா என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய என்பது பொருள். கிரேக்கத்துல ரைனோசரஸ் அப்படின்னு அழைப்பாங்க. ரைனோசரஸ் என்பதற்கு மூக்கு என்றும் கெரஸ் என்பதற்கு கொம்பு என்றும் பொருள். காண்டாமிருகத்தை காண்டாமிருகம், காண்டா விருகம், மூக்கு கொம்பன், உச்சி கொம்பன் மற்றும் கொந்தளம் என்று பல பெயர்களை கொண்டு அழைப்பாங்க. இவைகள் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகள்ல வாழுது. நிலத்துல வாழுற விலங்குகளிலேயே காண்டாமிருகம் தான் இரண்டாவது மிகப்பெரிய பாலூட்டி. இது எப்போதும் தனித்து வாழ்வதை தான் விரும்புது. தாவர வகையை சேர்ந்த காண்டாமிருகம் புற்கள், இலைகள், பழங்கள் மற்றும் கிழங்குகள் போன்றவற்றை உணவாக உண்ணுது. பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல தான் உணவை தேடி செல்லுது. காண்டாமிருகம் மிகப்பெரிய உடலினை கொண்டிருந்தாலும் 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். மிக நுண்ணிய மோப்பு திறனும் கேட்கும் திறனும் கொண்டது. ஆனா பார்வை திறன் மிக குறைவு. தன்னுடைய பற்களை உணவு உண்பதற்கு மட்டுமல்லாம சண்டையிடுவதற்கும் பயன்படுத்த